சம்பவத்தை நீங்க சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தெக்குறிச்சில இருந்து பேசுறோம். 2008 எங்க ஊர்ல பழைய தலைவர் பெர்மிஷன் எடுத்து ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. தெக்குறிச்சி ஊர் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருந்தோம். இப்ப 2025 ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்து அந்த போர்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட தகவல் சொல்லாம இரவோடு இரவா ஒரு 11 மணி பிறகு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்க போர்டை வாங்கி கொண்டு மறுபடியும் அந்த இடத்துல ஊர் நுழைவாயில் போர்டை வச்சிருந்தோம். அதுல இந்து நாடார் சமுதாயம் வகை உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்லி வச்சிருந்தோம். அவங்க அந்த மாதிரி இந்து நாடார்னு வைக்கக்கூடாது, ஜாதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப அந்த நாங்க அதை பெயிண்ட் வச்சு அழிச்சு ஸ்டிக்கர் போட்டு வச்சு ஸ்டிக்கரை வச்சு மேல வச்சு அழிச்சு ரெண்டாவது வச்சிருந்தோம். இன்னைக்கு 2 போலீஸ்காரங்க அந்த SSI-யும் என்ன ஒரு CID போலீஸ்காரரை வந்து எங்க ஊர் தலைவர், எங்க ஊர்ல பங்கன் நடந்துட்டு இருக்கு, ஊர் தலைவரை வந்து மிரட்டு தோணுல பேசி வா போன்னு சொல்லி பேசி உனக்கு அறிவு இருக்கா, 5 அறிவு தான் உண்டா உனக்கு, நீ திரும்ப திரும்ப அதை தான் செய்வான்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணாங்க. முட்டாள்னு சொல்லி பேசி பிரச்சனை பண்ணாங்க. அப்ப நாங்க ஊர்ல எல்லா மக்களும் சேர்ந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அங்க ஸ்டேஷனுக்கு போனோம். அப்புறம் நம்ம DSP சார் வந்தாங்க, வந்து பேசி போர்டை பத்தி எந்த பிரச்சனை இருக்காது, நீங்க போர்டை பத்தி மறந்துருங்கன்னு சொல்லி அவங்க அந்த இடத்தையும் பார்த்து கோயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போறாங்க. அவங்க மேல் 2 மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதான் எங்க ஊர்ல நடந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வருஷாபிஷேகம், அதாவது அம்மா பிறந்தது நாள்னு கொண்டாடி வருஷாபிஷேகம் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வருஷாபிஷேகம் கொண்டாடுறத கெடுத்து பொங்கலை வச்சுதான் அம்மைக்கு படைக்க கூட விடாம இப்ப விளக்கு பூஜை நடக்க வேண்டிய நேரம் நடக்க விடாம பண்றாங்க. இது வந்து யாரு